சின்ன வெங்காயம் வச்சு இன்னைக்கு குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் ரொம்பவுமே அருமையாக இருக்கும். எப்போவுமே நாம் தாளிக்கிறதுக்கு ஆயில் விடுறப்ப அந்த ஆயில் எல்லாம் நம்மளுக்கு குழம்பு வெந்து வரப்போ மேலே வந்துடணுங்க. அதுதான் சரியான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அந்த குழம்பு வெந்து வந்திருக்குது. இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. எப்போவுமே அந்த குழம்பு மேலே கொஞ்சமாவது ஆயில் இருக்கணும். அந்த ஊற ஊற தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் தோசைக்கு தான் செஞ்சுருந்தேங்க. இது வெஜ்ஜில் நான்வெஜ்ஜிலலாம் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எண்டில் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் சேவ்லையும் போட்டு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காய குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நல்லா அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்காக நான் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டுமே போடணுங்க. இதுக்கு தேவையான மற்ற பொருளெல்லாம் பார்க்கலாம். தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ இதில் ஒரு அரை மூடி தேங்காய்க்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துருக்குறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மிளகு எடுத்துருக்கிறேன். இது அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அரை டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சோம்பு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் ஒன்று போட்டால் போதும். இது வந்து தாளிக்கிறக்கு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ மாற்றி நான் போட போகிறேன். இது எல்லாமே தாளிக்கக்கூடிய பொருள். அன்னாசி மொக்கு, அதாவது அன்னாசி பூ, கொஞ்சமாக ரோஜா இதழ், கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் தனியாக வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது எல்லாமே தாளிக்கக்கூடிய பொருள். இப்போ இதில் ஆடுறதுக்கு உண்டான பொருள் ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, 3 ஏலக்காய், அவ்வளோதாங்க. கொஞ்சமாக அன்னாசிப்பூ சின்ன துண்டு எடுத்துக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கசகசா சேர்த்திக்கலாங்க. இதில் இஞ்சி பூண்டு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அவ்வளோதாங்க. இதை அப்படியே நல்லா போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் தேங்காய் வந்து இந்த கொஞ்சம் இளம்பதமாக தான் போட்டிருக்கிறேன். அதனால தான் தேங்காய் அந்த மாதிரி கலரில் இருக்குது. அதாவது இளநிக்காய்ங்க, அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த குருமாவுக்கு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு நான் தாளிக்கிறதுக்கு அந்த சின்ன வெங்காயம் மட்டுமே தான். சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துறீங்களோ உடம்புக்கும் நல்லது. இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் விட்டு இப்போ தாளிக்கக்கூடிய பொருள் எல்லாம் நான் சொன்னது எல்லாமே அப்படியே போட்டுக்கிறேங்க. இது நம்மளுக்கு அந்த ஆயிலில் இறங்கவே அந்த குருமா, எந்த குருமா செஞ்சிங்கனாலும் இந்த பொருள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை போட்டு நல்லா அந்த கொஞ்சம் ஆயிலை காய விட்டுருங்க. இதில் ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்திக்கிறேன். இதுலேயும் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்திக்கிறேங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். அந்த பட்டை கிராம்பு பொருளெல்லாம் நம்மளுக்கு வேக வேக எண்ணெயில் வேக வேக நல்லா அந்த குழம்பு நல்ல ஒரு மணமாக இருக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து ரொம்ப பதத்துக்கெல்லாம் வேகக்கூடாதுங்க. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுன்னா போதும். இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக இது கொடுக்கும். இந்த குருமாவுக்கு தக்காளியே கிடையாதுங்க. அதுக்கு பதில் நான் தயிர் தான் நான் வந்து கலந்துக்க போகிறேன். இதில் ரொம்ப புளிப்பான தயிரும் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா புளிப்பே இல்லாத இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து இதுக்கு போடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்ததுனா போதும். இப்போ நான் வந்து தயிர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துருக்கிறேங்க. இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அப்படியே நம்ம வெங்காயத்தோடு சேர்த்திக்கலாம். இப்போ அரைச்ச விழுதையும் நான் ஒன்றா தான் சேர்த்த போகிறேன். அவ்வளோதாங்க. இதை அவ்வளோ கலந்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்திக்கலாம். இது வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கிறதுக்காக தான் நான் தயிர் சேர்த்துறது. இப்போ இதோட சேர்த்திக்கிறேன். வெங்காயம் வெந்த வரைக்கும் போதும். இப்போ இதில் வந்து நான் அரைச்ச அந்த விழுதுமே ஒன்றா சேர்த்திக்கிறேங்க. நல்லா பாருங்கள், ஆயிலில் அந்த வெங்காயம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இது ஒரு கலந்து விட்டுட்டு இதோடையே நான் வந்து அந்த தேங்காய், பொட்டுக்கடலை ஆட்டின விழுதையுமே இதோடையே சேர்த்திக்கலாங்க. இது ரொம்ப நேரம் நம்ம காய விடுறது வேண்டாம். இதுக்குமே நம்மளுக்கு தகுந்த தண்ணியை சேர்த்திக்கலாங்க. ரொம்ப நேரம் வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் காய வைக்க போகிறோம். அதாவது ஒரு 20 நிமிஷமாவது அந்த பச்சை வாசனை போகணும். நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அதுக்குண்டான மாதிரி தண்ணி ஊற்றினா போதும். மிக்ஸி கழுவின தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு உப்பு வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஹைலையும் 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா அருமையான சின்ன வெங்காய குருமா ரெடிங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு குருமா தாங்க இது. நம்ம யோசனை பண்ணுறதுக்குள்ளே இந்த குருமாவை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், அருமையாக